என் பேர் நாசியா அஸ்வின். நான் என்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு கடுமையான வலது கால் மூட்டு வலியாக சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால கீழே உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிறதுக்கு, ஆட்டோ ஏறி இறங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. மரத்து போன நிலையில் ஒரு கட்டையாட்டம் இருக்கும் கால், அவ்வளோ சிரமப்படுவாங்க. அந்த டைம் அவங்க போய் எல்லா மருத்துவமனைகள்லேயும் போய் அணுகி எல்லா மருத்துவத்தையும் அவங்க எடுத்தாங்க. அவங்களுக்கு எந்த பலனும் அதில் அழிகலை. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மருத்துவ மாத இதழ் ஹெல்த் டைம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தது எங்களுக்கு. அதில் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் சார் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டு சென்னையில் சாந்தோமில் பண்ணுறதா அதில் எழுதியிருந்தார். சரின்னு அம்மா அப்படியே செய்யலாம், நம்ம அங்கே போய் பார்ப்போன்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அம்மா போய் அங்கே ட்ரீட்மெண்ட்க்கு போனாங்க. போகும்போது அவங்க ஏர்லி மார்னிங் நீங்கள் வரணும், அதிகாலையில் வந்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் வாங்க, பேஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, எம்டி ஸ்டமக்காக வாங்க, பல்ஸ் அப்போ தான் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டாங்க. சரின்னு அந்த டைமில் பல்ஸ் பார்க்கறதுக்குன்னு காலையிலேயே அவங்க பெட்டில் படுக்க வச்சு பல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு சிங்கிள் நீடில் தான் வச்சாங்க. வச்சு அதே சமயம் அம்மாவுக்கு அந்த கால் வலி அப்படியே படிப்படியாக குணமாகி அப்படியே ஒரு உயிர் கிடைச்ச அந்த ஃபீல் எவ்வளோ நல்லா இருந்தது. அந்த ஃபீல் அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க ரொம்ப ஒரு சுகத்தை உணர்ந்தாங்க. அப்புறம் அதே ஈவினிங் மெரினா பீச்சில் நடந்து போய் அந்த மணலில் நடக்கணும்னா எவ்வளோ சிரமமான ஒரு விஷயம். அந்த மணலில் நடந்து போயிட்டு அப்படியே வந்தாங்க. அப்போலேருந்து அவங்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை அதன் மூலமாக கிடச்சிருச்சு. அப்புறம் எனக்கு ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நிச்சயமாக அக்குபங்க்சர் தான் பண்ணணுன்ற கான்ஃபிடென்ட் அதுலேயே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறமா 2012 நியூ அக்குபங்க்சர் அகாடமி சேலமில் என்னுடைய டிப்ளமோ இன் அக்குபங்க்சர் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்காக முதல்ல நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை உபயோகித்து இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போவே நான் என்ன செஞ்சேன், எனக்கு பின்னன் தலை வலியாக இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. அதில் வாமிட்டிங் சென்சேஷன்னு, மயக்க நிலை, எதுவுமே என்னால் வேலை கூட செய்ய முடியாத நிலைக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்பேன் அந்த டைமில். அப்புறமா எனக்கு நான் செல்ஃபாக இது நீடில் இது பண்ணி வச்சேன். நீடில் இது பண்ணி வச்சதில் எனக்கு உடனே அந்த க்யூர் வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சாக இருந்தது என்னுடைய லைஃப்பில். இவ்வளோ அழகாக இது குணமாக இருக்குது, மனசுக்கும் அவ்வளோ ஒரு சுகம் எனக்கு கிடைச்சது. அதே போல் அந்த உடலுக்கும் சுகம் கிடைக்கிறது உணர்ந்தேன். அது உணர்ந்த உடனேயே நான் என்ன செஞ்சேன்னா, சரி எனக்கு இது கண்டினியூ பண்ணணுன்ற விருப்பம் இன்னும் அதிகமாச்சு. அப்புறம் குடும்பத்தாருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தேன். அந்த ப்ராக்டிஸிங்லேயே இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் எனக்கு பண்ணணுன்ற விருப்பமும் எனக்கு வந்தது. அப்புறம் தான் 2023 நிஷா அக்குபங்க்சர் சென்டர் சென்னையில் சார் ராஜா முகமது சார்கிட்ட மாஸ்டர் டிப்ளமோ இன் அக்குபங்க்சர் சர்டிஃபிகேட் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ப்ராக்டிஸிங் கம்ப்ளீட்டிங் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் நல்ல முறையில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னாலும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்ல முறையில் அது வருது. அதுக்கப்புறமா உடனே அந்த ரிசல்ட்ஸும் நல்ல முறையில் வந்துட்டுருக்கிறதுனால நான் இதை ஏன் நம்ம மற்றவங்களுக்கும் இது நல்லபடியாக இதை உபயோகமாகணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளாரையே நல்லபடியாக வந்துகிட்டே இருக்கு. சரி, அதனால இது நான் ஒரு வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலில் இந்த வீடியோவை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இந்த வீடியோ எதுக்காக நான் பதிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னா, வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் மூலமாக நான் ஒரு அக்குபங்க்சர் தெரப்பிஸ்ட்ன்றதை பதிவு செய்கிறதுக்காகவும் சர்டிஃபிகேட் பெறத்துக்காகவுமே. மிக்க நன்றி. என்ன ப்ராப்ளமா வந்திருக்கீங்க? தலைவலி. தலைவலி பின்பக்கமா முன்பக்கமா? பின்பக்கம், இங்கிட்டு கழுத்தோட ஒட்டி தலைவலி. சரி, தொடர்ந்து இருக்குங்களா தலைவலி உங்களுக்கு? இல்ல, விட்டு விட்டு தான் இருக்கு. சரி, ஓகே.
பசி எப்படி இருக்கு உங்களுக்கு? பசி யூஸ்வலா இருக்கு. தாகம் எப்படி இருக்கு? நார்மலா இருக்கு. தாகம்லாம் நல்லா இருக்குங்களா? தூக்கம் எப்படி இருக்கு? நல்லபடியா இருக்கு. தூக்கம் நல்லா தூங்கிடுறீங்களா நைட்ல? நைட் மட்டும் வின்னு தெரியுது. அது தூங்கிட்டா சரியாயிடும். சரி. யூரின் எப்படி? யூரின் மோஷன் எல்லாம் அதெல்லாம் நார்மலா இருக்கு. கண்ணு நல்லா மேல பாருங்க. லெஃப்ட் சைட்ல பாருங்க. ரைட் சைட்ல கீழே மேல பாருங்க. ரைட்ல ரைட் சைட்ல லெஃப்ட்ல லெஃப்ட் சைட்ல பாருங்க. நாக்கு விட்டுருங்க. சரிங்க சார், இப்படி வாங்க. இப்படி வந்து உட்காருங்க. சரிங்க. காலை அந்த ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க. நீங்க தலைவலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பண்ணீங்க. கை கொடுங்க. தலைவலி இப்ப குணமாயிட்டு இருக்க பாருங்க. படிப்படியா குறையுது. கால் பண்ணி நினைக்கிறீங்களா?
இப்போ சரியாயிட்டு வந்துட்டு இருக்குங்க. சரி. அந்த கைக்கு இப்போ சரியாயிட்டு இருக்குங்க. சரி. நீடில்ஸ் எடுத்துடுறேன். சரியாயிடும்.